புது இயக்குனர் இங்கே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரப்போகிறான்றது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அஸ்லாம் எத்தனை வருஷம் வந்து இந்த கதையோட பல இடங்களுக்கு போயிருப்பார், ஏறி இறங்கியிருப்பார். என்னவோ தெரியல, அதை ஆண்டவனோட முடிவுன்னு நினைக்கிறேன். கரெக்டான நேரத்தில் அமையணுன்றது. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம். அவரோட இந்த உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். அண்ட் முக்கியமாக அமீர் சாருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு விழாவில் நம்ம வேலைன்னு இல்லாமல் ஏதோ ஒரு கட்டத்தில் யாருக்காவது ஏதோ நல்லது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு சில நல்ல உள்ளங்கள்னால அது 20 பேருக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி தான் அமீர் சார் வந்து அந்த விழாவில் வந்து ஒரு நல்ல கதை கேட்டேன், ஏன் நீங்கள் இந்த மாதிரி நல்ல லவ் ஸ்டோரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். சார் அந்த மாதிரி கதை அமைஞ்சால் பண்ணுவேன் அப்படின்னு. நான் ஒரு கதை கேட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படி கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் அமைஞ்ச படம் தான் இந்த பாகன். அதுக்கு அமீர் சாருக்கு இந்த விழாவில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இட்ஸ் இந்த டைம்லி அந்த சஜஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். 20 நிமிஷம் தான் இருக்கும் அந்த கதை கேட்டு. விஸ்வாஸ் லாட் அவர்களும் பிரசாந்த் அவர்களும் வந்து டிசைட் பண்ணாங்க இந்த படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. கர்நாடகாவில் எத்தனையோ படங்கள் இருக்குது, கன்னட படம் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் தமிழ் சினிமாவை பண்ணுவோம், முதல் படம் நல்ல படத்தை பண்ணுவோன்ற எண்ணத்தோடு வந்திருக்காங்க. சினிமாவில் வந்து மொழி என்ற வேறுபாடு கிடையாதுன்றது எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது அவங்களோட முதல் படம், ஜஸ்ட் த பிகினிங். சந்தோஷ் லாட் சார் சொன்ன மாதிரி ஸ்டில் லாட் டு கம். நிறையா படங்கள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். ஸோ எங்கள் மாதிரி ஒரு இந்த என்ன சொல்லுவோம், இது ஒரு சின்ன படம், ஐ வுட் சே நல்ல என்டர்டெய்னர். பட் இந்த மாபெரும் பட்ஜெட்டில் வர படங்களோட கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்கலாம். ஆனால் வில் மேக் அ மார்க். ஆனால் இந்த மாதிரி படங்கள், தரமான படங்கள் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேந்தர் மூவிஸ் வந்து எங்கள் படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு பெருமை அடையிறோம். விரைவில் இந்த இன்னும் ஒரு வாரத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜேம்ஸ் வசந்த் சார் அருமையான பாடல்கள் கொடுத்துருக்காரு. அவரோட மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலேயும் ஒரு அழகான மெலடிஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி அப்ரிஷியேட்டட். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். எனக்கு என்றைக்குமே வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த நட்பு தான். ஸோ இங்கே வந்திருக்க நண்பர்கள், ஒரு நண்பன் இல்லை பல நண்பர்கள் வந்திருக்காங்க. அந்த வகையில் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரவி, தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் நமிதா, தேங்க்யூ ஸோ மச். அமீர் சார், பிரபு சோலமன் சார், பழனியப்பன் அவர்கள், விஜய் அவர்கள், சுமந்திரகணி சார், பாண்டியராஜன் சார், எல்லாருக்குமே. இங்கே ராமகிருஷ்ணா, ஜெகன் சார். ஜெகன் சார் பற்றி சொல்லணும். அவர் இளைய தளபதி எல்லாம் வச்சு படம் பண்ணியிருக்கார். அவரே ஒரு நல்ல இயக்குனர். ஆனால் நட்புக்கு மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தில் வந்து கூட ஒர்க் பண்ணியிருக்கார் அஸ்லாம் சார் கூட. எந்த விதமான ஈகோ இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒரு புது இயக்குனர் வராரு, அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என் நண்பன் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் லாட் சார். எல்லாருக்குமே, ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விஸ்வாஸ் சார் அண்ட் பிரசாந்த் சார். உங்கள் ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலிக்கும் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். மற்றவங்க நிறையா பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். மேடையில் உட்கார்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். சில மேடையில் ஏறும்போது ஆத்மாத்மான சந்தோஷம் வரும். சமீபமாக அந்த சந்தோஷம் எனக்கு நிறையா நடந்துகிட்டே இருக்குது. என்னுடைய நண்பர்கள் இயக்குனர் ஆகிட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அஸ்லாமும் நானும் ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது எத்தனையோ டீ கடையில் டீயும் தம்மையும் போட்டு நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். கண்ணன், சூர்யா, திரு, கேகேநகர் பார்க்கில் அந்த டீ கடையில். ஏன்னா அப்போ பேசும்போது ஒரு வேகமும் வெறியும் கண்ணில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம லைஃப்பில் திரும்பி நம்ம ஒரு இயக்குனர் ஆனதுக்கப்புறம் நான் நிறைய பேர் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், இவங்களாம் இயக்குனராக ஆயிடுவாங்க, நான் அவ்வளோ டேலண்ட் பர்சன்ஸ் அப்படி நான் எதிர்பார்த்த ஒரு ஆள் தான் அஸ்லாம். அப்போ யோசிக்கும் போதே வந்து அமீர் சாருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், இதான் லைன் அப்படிங்கும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி பாகனுடைய கதையும் லைன் வந்து எனக்கு கண்ணன் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு 5 நிமிஷம் கதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுறது வந்து அது ஈஸியாக, அது நடந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக உதவி இயக்குனராக இருக்கும்போது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை. இந்த படத்தில் வந்து லக்ஷ்மன் என்னுடைய முதல் படத்து சினிமா ஃபோட்டோகிராஃபர்.
எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு லக்ஷ்மணை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த முதல் படத்தில் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். நான் ஒவ்வொரு படத்துக்கும் நான் லக்ஷ்மணன் தான் கேட்பேன். டேட் பல நேரங்கள் எனக்கு கிடைக்காம போயிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அப்படி லக்ஷ்மண், பரோட்டா சூரி, வெள்ளா கபடிக்குள்ள எவ்வளோ பசங்க. ஸோ சாலி கிராமத்தில் இருந்த பசங்களில் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் இன்னும் திறமையானவர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு பாண்டி சூரியெலாம் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மேடையில் இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. முக்கியமாக வந்து இந்த படத்துடைய ஹீரோ ஸ்ரீகாந்த் சார். ஏன்னா லைஃப்பில் வந்து எப்படி வந்து கோ அப்படின்னு ஒரு படம் வந்து ஜீவாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் அவர் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவானார். அப்படி நண்பன் அமைஞ்சிருக்குது. மறுபடியும் பார்க்கணும், அமையும் நான் நம்புகிறேன். மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சிருக்கேன். முக்கியமாக இது மாதிரியான புது ப்ரொடியூசர்கள் நிறைய பேர் வரணும். ஏன்னா அவங்க தான் வந்து உண்மையாக சினிமாவை நேசித்து ஒன்று போட்டால் ஒன்று ஒரு, 2 போட்டால் 3 வருங்கிற பிஸ்னஸ் கால்குலேஷன் மீறி ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி பண்ணுவாங்க. இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கன்ஃபார்மாக நிறைய பேர் வரணும். ஏன்னா இங்கே ஸ்கிரிப்டை நம்பி பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தன் சார், அவர் முதல் படத்துலேயே ஏன்னா இன்னமும் கண்கள் இரண்டால் சாங் மாதிரி ஒரு சாங் வேணும்னு தான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஒரு மியூசிக் பண்ணும்போது அப்படி ஒரு அற்புதமான ஒரு மெலோடி கொடுத்தவர். இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நிறைய ஐடி பேசங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. சும்மா தமாசு சொல்கிறேன் சார். ஹோல் என்டர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் அஸ்லாமுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களை வாழ்த்தழைக்கின்றோம். தேங்க்யூ ஜீசஸ். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சகோதர இயக்குனர் நடிகர்களுக்கு வணக்கம். எனக்கு சமீபமாக இந்த இயக்குனர் சங்கத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அங்கு தான் அஸ்லாம் அவர்களை நான் சந்தித்தேன். ஒரு நல்ல ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு சகோதரர், ரொம்ப அன்பாக பழகுவார். எனக்கு பெரிய டீட்டெயிலெலாம் தெரியாது, கொஞ்ச நாள் பழக்கம் அவ்வளோதான். கூப்பிட்டாப்பில் எனக்கு வரணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். நான் பாட்டு இதுவும் பார்க்கல, அதனால் என்னால் அதை பற்றி சரியாக பேச முடியாது. இருந்தாலும் இந்த விழாவின் நாயகன் ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய பாடல்கள், அதாவது சுப்பிரமணியபுரத்திலிருந்து ஒரு படத்துலையும் ஒரு அடையாள பாடல் வந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த படத்துலையும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீம், என்டையர் டீம், அதே மாதிரி ஸ்ரீகாந்த் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொக்கியிலிருந்து நான் நிறைய முறை நான் மீட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரொம்ப கஷ்டமான நேரங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அவரை. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்க போகுது. ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ நீங்கள் இதில் வெற்றி பெறுறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வந்திருக்கும் அத்தனை இதுக்காக பாடுபட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், இந்த தயாரிப்பாளர், வெளியிட்டிருக்கிற மதன் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக்க நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு சில சிறப்பு விருந்தினர்கள், இயக்குனர்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்காக வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிவில் இன்னொரு தடவை வந்து சாங்ஸையும் ட்ரெய்லரையும் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். அடுத்து பேச இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களை அழைக்கிறோம். ஊடகம் உள்ளிட்ட அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நான் சமீபத்தில் ஒரு சினிமா பத்திரிக்கையில் ஒரு செய்தி படித்தேன். ஆடியோ ரிலீஸில் வந்து பெரும்பாலும் எல்லோரும் வர்றவங்க எல்லாம் ஆடியோ பற்றி பேசாமல் மிச்சம் எல்லாத்தையுமே பேசுகிறாங்க, இது எதுக்கு இந்த வேலை அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு ஒன்று இருந்துச்சு. அது எல்லாருமே வேறு ஒன்று பேச தான் விரும்புகிறோம் படத்தை பற்றி. ஆனால் யாருக்குமே தெரியாது. எப்போதுமே சிக்கல் என்னென்னா, வந்த உடனே 2 பாட்டு பார்த்துட்டு அந்த படத்தை பற்றியே பேசணும். மொத்தமும் பேச முடியாதனால மாறுறது. நான் பாட்டு வேறு பார்க்கல, வந்ததே ரொம்ப கடைசி 10:45 மணிக்கு. அப்போ நான் எவ்வளோ சிக்கல் இருப்பேன். ஆனால் பரவாயில்ல, இன்னொரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட பேச முடியும். காரணம், எனக்கு இந்த படம் எடுத்த அஸ்லாமையும்
இந்த படத்தை எடுத்து நடிச்சிருக்க ஸ்ரீகாந்தை முழுமையாக தெரியுங்கிறதுனால எனக்கு அந்த தயக்கம் இல்லை. அஸ்லாமை வந்து எனக்கு எங்கே தெரியுமா, இயக்குனர் சங்க தேர்தலுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருந்த பொழுது அமீர் சேரன் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது அஸ்லாம் வந்து ஓரமாகவே நிற்பார். அவர் எப்பொழுதும் என்ன செய்வார்னா, எனக்கு அவர் வந்து சூர்யா, என்னிடம் இணை இயக்குனராக வேலை பார்த்த சூர்யா அவருடைய நண்பராக அவர் எனக்கு தெரியும். ஆனால் அந்த இயக்குனர் சங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ யார் போட்டிடுறது, யார் தலைவர், யார் செயலாளர்னு பரபரப்பாக நம்ம அப்படி தான் நினச்சிக்குவோம். இது ஒரு அமெரிக்கன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி நினச்சிக்கோங்க இயக்குனர் சங்க தேர்தலே. அப்படி நினச்சி பல்வேறு வியூகங்கள், பல்வேறு திட்டங்கள் இதெல்லாம் தீட்டும் போது எதுவுமே பேசாமல் இந்த அஸ்லாம் மட்டும் அமைதியாகவே ஓரமாகவே நிற்பார். என்ன இவர் மட்டும் ஓரமாகவே நிற்கிறார், யாருங்க வரும்னா கரெக்டாக தொழுக நேரத்துக்கு மட்டும் அமீரை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இடத்துக்கு போய் தொழுதுட்டு திருப்பி வந்துடுவாங்க. நான் நினச்சிக்கேன், சரி அமீர் நம்மளாம் கார் டிரைவர் வச்சிருக்க மாதிரி, வீட்டுக்கு வேலையாள் வச்சிருக்க மாதிரி அமீர் தொழுகைக்கு ஒரு ஆள் வச்சிருக்காரு போல இருக்கு, கூட்டு போய் தொழுது கொடுத்து மட்டும் வேலைக்கு விட்டு போயிடுவார் போல இருக்கு அவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது பேசுகிறவங்க யாரில் படம் பண்ணுறதுக்கான வேலைகளில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் தேர்தல் வேட்பு மனு தாக்கல் பண்ண போகிற அன்றைக்கி பார்த்தா அஸ்லாம்பாடு தனியாக ஒரு 5 பேரை திரட்டிட்டு போய் அவன் தனியாக செயற்குழு பண்ணி தாக்கல் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அமீர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஒருத்தன் இங்கேயே பின்னாடி நின்று பேசுகிறதெல்லாம் கேட்டான், நல்ல வேலை இவன் எதிரணியில் போய் சேரலை, தனியாவது நின்னா அப்படின்னா, ஆமாங்க எனக்கும் அதிர்ச்சியாக தாங்க இருந்துச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி அஸ்லாம் வந்து எல்லா இடங்களையும் அமைதியாக இருப்பான ஒழிய அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் தனியாக. இந்த படத்தை பண்ண மாதிரி. ஏன்னா இந்த படம் பண்ண நாள் வரையும் எனக்கு தெரிஞ்சு அவனுடைய நண்பர்கள்னு சொல்கிற இவர்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல இந்த படம் கமிட் ஆகிற நாள் வரையும். ஆனால் அவனுடைய வேலையில் அவன் கவனமாக இருந்துக்கிட்டே இருப்பான். அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு வேலையும் செய்யாமல் நான் 15 வேலை செய்கிறேன்னு சொல்கிறவனுக்கு மத்தியில் 15 வேலையை செஞ்சுட்டு ஒருத்தன் ஒன்றுமே செய்யாத மாதிரி நிற்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ அமைதியாக இருக்குது. அஸ்லாம் வெற்றி பெறணும், வாழ்த்துறேன், பெறுவான்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பெற்று ஆகணும். அஸ்லாம் வெல்லைன்னா யார் வெல்றது? ஏன்னா நேற்று ராத்திரி கூட 9 மணிக்கு அமீர் ஆஃபீஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நான் அமீர்கிட்ட முதல்ல வந்து ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா நேற்று நான் அமீர்கிட்ட காலையில் பேசிகிட்டு இருக்கோம் சொன்னேன், என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் லேட்டாகவே வர்றீங்க, ஒரு மனுஷன் முதல்ல கரெக்டாக வரணுங்க நேரத்துக்கு, அதாங்க முக்கியம் அப்படின்னு. அவர் அப்படியே பேசாமல் சிரிச்சுக்கிட்டு அந்த மீசி எடுத்து வாயில் கடிச்சிக்கிட்டு சரி இன்னைக்கு பூரா என் கூட இருங்கன்னாரு. காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு கூட இருக்க ஆரம்பிச்சா அவர் ராத்திரி நீ வீட்டில் விடும்போது மணி 4:30. டேரக்டர்ஸ் யூனியன் ஒருத்தர் பேசுகிறாரு, பெப்சிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, பாத்திரங்கள் ஒரு சங்கத்துலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, டான்சர்ஸ் யூனியன்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, மாறி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இன்னும் ஒரு பார்வை பேசுறது. எனக்கு கடைசியில் 4:30 மணிக்கு கொண்டு போய் விட்டு வந்தார். ஒரே ஒரு நாள் கொண்டு போய் விட்டு வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி அமீர் இங்கே வந்துருக்காரு. மன்னிச்சிருக்க அமீர், தயவு செஞ்சு உங்களுக்கு இனிமேல் தாமதம் வர்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் கடைசியாக வரலாம். ஒரு மனுஷன் எப்படி ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபோன் பேச முடியும்னு தெரியல. ரவி நீங்கள் கோச்சுக்காதீங்க, அவர் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சதே பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு டப்பிங் இருக்குல்ல ரவி, ஆமாம் இன்னைக்கு டப்பிங் தள்ளிப்பட பார்த்தாரு. நான் தான் சொன்னேன், ஏங்க இருங்க போயிடுங்க, ஏற்கனவே 3 நாள் ஆச்சுங்கிறீங்க போங்க அப்படின்னு. அதனால இன்னைக்கு டப்பிங் உறுதி, ரவி மகிழலாம். அந்த போல் அவ்வளவு அந்த நேரத்தில் அஸ்லாம் வந்து நேற்று ராத்திரி 8:30 மணிக்கு அங்கே இருந்துட்டு டிசைன்லாம் பண்ணிட்டு இந்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு நடுவில் எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லுவார். அண்ணே நாளைக்கு சாயந்தரம் வந்து இதை பார்க்கணும், இன்னைக்கு இது பார்க்கணும் அப்படின்னா, டேய் எல்லாம் சொல்லிட்டு நீ நாளைக்கு பார்க்கணும், ஆடியோ ரிலீஸ் முடிச்சு அந்த டிசைன் வேலை பார்க்க போயிடுவேன், போடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு. அவ்வளவு வேலைக்கு நடுவுலையும் வந்து சங்க வேலையை பார்த்துடணும்னு இருக்க ஒரு ஆள் இருக்கான்ல அஸ்லாம் போல், அது பாராட்டுக்குரியது. அஸ்லாமுக்கு இணையாக அஸ்லாம் போலவே அஸ்லாம் எனக்கு 1 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ நெருக்கமாக தெரியும்னா, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக எனக்கு ஸ்ரீகாந்த் தெரியும். ஸ்ரீகாந்தை பற்றி பல மேடைகளில் பல இடங்களில் சொல்லிட்டேன். எனக்கு ஸ்ரீகாந்தை பிடிச்சது என்னென்னா, அவர் கதை கேட்டு இந்த படம் கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கெல்லாம் மேலே வந்து ஸ்ரீகாந்த் என்னென்னா, எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு கணத்தில் ஒருத்தரை நம்புவது என்று தோணும். ஒரு படத்தை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் முழுமையாக அந்த படத்தை 100 விழுக்காடு நம்புகிற நடிகர்கள் இருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் சந்தேகப்படாமல் அதில் முதன்மையான ஸ்ரீகாந்த் இருப்பார் நான் நம்புகிறேன். ஒரு படத்தை ஒத்துக்கிட்டது கூட கடைசி கேள்வி இருக்குது. டேரக்டர் என்ன சொல்கிறார், குட்டிக்கு நடிக்க சொல்கிறார், அடிச்சிருவோம், என்னமோ அவர் படம் அவர் சொல்கிறாரு, நம்ம தான் கேட்டுட்டோமே அப்படின்னு. அப்படி ஒரு முழுமையாக நம்பி ஒப்படைக்கிற ஒரு நடிகன் ஸ்ரீகாந்தும் வெல்லணும். ரொம்ப ஜேம்ஸ் தான் எனக்கு வந்து இசையமைப்பாளராக அவரும் இயக்குனராக நானும் கொஞ்சம் படங்கள் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஜேம்ஸ் ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா அவருடைய தமிழுக்காக. காரணம், இசையமைப்பாளர்கள் தமிழில் பேசுவதே அருகி வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தமிழ் பேசும் இசையமைப்பாளர் என்பது மகிழ்ச்சிக்குரியதானே. அப்போ வந்து ஒரு நல்ல பாட்டை தானே வாங்க முடியும், நல்ல பாடலாசிரியர் தானே வச்சுக்க முடியும் வேலைக்கு. அந்த வகையில் ஜேம்ஸ் வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர். இந்த படத்தில் இவர்கள் எல்லோரும் வாழ்த்தியதைப் போலவே படத்துடைய கதாநாயகி ஜனனி ஐயர், ஜனனி இடைவெளி ஐயரை பற்றி எனக்கு பல்வேறு கமெண்ட் உண்டு. அது நான் ஜனனி ஐயர்கிட்ட தனியாக சொல்கிறேன். அதை நான் ஜனனி ஐயர்கிட்ட தனியாக சொல்கிறேன். அது மேடைக்கு அவசியம் இல்லை. காரணம் அப்படி இன்னொரு சினிமா பத்திரிகை இசை விழாவில் வந்து இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லும். அதனால் இந்த குழுவினர் அனைவரும், தயாரிப்பாளர் உள்ளிட்ட
தயாரிப்பாளர்களை பற்றி எல்லாம் சொன்னாங்க, எனக்கு இன்னும் யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், எப்பொழுதும் மிகச்சிறந்த படங்களை தமிழ் சினிமாவில் புதியவர்களே எடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய நிறுவனங்களாய் கருதப்பட்ட எதுவுமே மடைமாற்றும் படங்களை எடுத்ததே இல்லைங்கிறதான் வரலாறு. இந்த புதியவர்களுக்கு இந்த படமும் மடைமாற்றமாக நிகழட்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இயக்குனர் சமுத்திரகனி அவர்களை வாழ்த்து அளிக்கிறோம். வாங்க. இறைவனுக்கு நன்றி. நண்பர் அஸ்லாம் அதே மாதிரி தான். சசி கொஞ்ச நாள் அண்ணங்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணனை பார்க்க போவேன். நான் சாமியை பார்க்கணுன்னா பூசாரியை பார்க்கணும்ல முதல்ல பூசாரியாக இருந்தான் சசி. அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் நான் 2 வருஷம் பூசாரியாக இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அஸ்லாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துக்கு இன்னொரு பூசாரி வந்திருக்கானே, அது யார் அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பார்த்த ஒரு நண்பர். இப்போ படிக்கட்டு ஏறி வரும்போது சொன்னாப்புல, ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு. இந்த நாளுக்காக தானே காத்திருந்த அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி பல மேடைகள் இருக்குது அஸ்லாம். உங்களுக்கு இன்னும் நிறைய மேடைகளை சந்திக்கணும். வாழ்த்துக்கள். என்னோடய நண்பர் ஸ்ரீ, ரொம்ப நிறைய வாட்டி சந்திச்சிருக்கோம், நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அமையவே இல்லை. நண்பர் இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கணும்னு இறைவனை வேண்டுறேன். அப்புறம் ஜேம்ஸ் சார், வணக்கம் சார். நான் மிகவும் நேசிக்கும் நல்ல மனிதர். அவர் பெருசாக ஜெயிக்கணும். புது முயற்சியும் நம்பிக்கையான உழைப்பும் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த உழைப்பும் முயற்சியும் இந்த படத்தில் இருக்குன்னு நம்புகிறேன். இறைவனுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நடிகர் ஜெயம் ரவி அவர்களை வாழ்த்து அளிக்கிறோம். கணி என்னை பிடிச்சி தள்ளி விடுறாரு, போய். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த ஒரு மேடை, இந்த ஒரு படம், இசை எல்லாமே சூப்பர் காம்பினேஷன். ஸ்ரீகாந்த், ஜனனி, அப்புறம் ஜேம்ஸ் வசந்தன் சார், அஸ்லம், ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ் பெங்களூர்லேருந்து, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்கும் போதே அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கும் போதும் ரொம்ப அருமையாக இருக்குது. அஸ்லம் நான் அவர் கூட வேலை செஞ்சுருக்கேன். ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆதி பகவானில். ஸோ நான் அவர் கூட நிறைய வேலை செஞ்சுருக்கேன். அவரை பற்றி நல்லாவே தெரியும். அமீர் அண்ணன் அவர் டைரக்ஷன் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அதை எப்படி எனக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்போ அஸ்லம் தான் கைட் பண்ணுவார். ஸோ திடீர்னு அமீர் அண்ணன் லெஃப்டில் கை போட்டு ரைட்டில் சிக்னல் போட்டு நேராக போய் ரிவர்ஸ் கியர் அடிப்பார். அது நமக்கு புரியாது, என்னடா இது. அஸ்லம் தான் சொல்கிறார், அடுத்தது டைவிங்கு ஸ்கிட்டிங்லாம் வரும், அப்படியே ஒன்றும் பயப்படாதீங்க, பதறாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த வகையில் அஸ்லம் எனக்கும் அமீர் அண்ணனுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்திருக்காரு. அவர் அப்புறம் டைரக்ஷன் வேலையை விட்டு போயிட்டார். அப்புறம் அமீர் அண்ணன் திடீர்னு அஸ்லம் அப்படின்னுவார். இல்லை சார், அவர் வேலையை விட்டு போயிட்டார் அப்படின்னு. அந்தளவுக்கு அவர் மைண்டில் பதிஞ்சு போன ஒருத்தர் தான் அஸ்லம். ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், சிறப்பான ஒரு வேலைக்காரரும் கூட. ஸோ அவர் இந்த படம் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ நிச்சயமாக ஸ்ரீகாந்தை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணி ஆகணும். அவர் அவரே சொன்ன மாதிரி பல புது டைரக்டர்ஸ் கூட வேலை செஞ்சுருக்காரு. இந்த டைரக்டர் நிச்சயமாக ஒரு ஒண்டர்ஃபுல் டைரக்டராக இருந்திருப்பார்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும். ஸோ இந்த ஹோல் டீமை நான் விஷ் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பிரேக் இந்த படம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு பிரேக்கெல்லாம் இல்லைங்க, நீங்கள் சூப்பராக போயிட்டுருக்கு. என்ன பிரேக், உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு, கலக்குறீங்க நீங்கள். எல்லா படம் மாதிரியே இந்த படமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், அதுதான் உண்மை, நிச்சயமாக. அப்புறம் சைக்கிளில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அது ஜெயம் படத்தில் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். சைக்கிளில் சதாவை வச்சுக்கிட்டு லோடு ஏற்றி அடிக்கணும், பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போனோம் சைக்கிளில். அப்போ இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் மேட்ச் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது
என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே, ஷூட்டிங் வச்சு உயிரை வாங்குறாங்களே, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விட்ருவோமேன்னு சொல்லி நானும் சதாவும் பேசிட்டே போகிறோம். உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா, எனக்கு பிடிக்குமா, எனக்கு பேசிட்டே போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா திருப்பதியில் வந்து சந்து பந்தில் ஷூட்டிங்கு. ஸோ அதில் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு திடீர்னு 4-6ன்னு சத்தம் கேட்கும். ஏதோ ஒரு வீட்டில் ஒரு டிவி இருக்கு, வண்டியை நிறுத்து. ஷார்ட் கட் முடிஞ்சோன்னா அந்த வீட்டில் போயிட்டு வணக்கம், அந்த டிவி பார்த்துக்கலாமான்னா சதாவை தெரியும் அவங்களுக்கு. நான் அப்போ தான் முதல் படம், என்ன அவ்வளோவா தெரியாது. ஸோ சதாவை தெரியும். வந்து வாமா அப்போயே பெரிய ஸ்டார் சதா. வந்து உட்காருமா, காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா அப்படின்னா ஓகே. இந்த பையன் யார் அப்படின்னா, இல்லை நான் பெரிய ஸ்டார் ஆகிடுவேன், கவலைப்படாதீங்க, என்னையும் வீட்டுக்குள்ளே விடுங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் 1 வருஷத்தில் நீங்கள் என்னை டிவியில் பார்ப்பீங்க அப்படின்னா. மேட்ச் மட்டும் பார்த்துட்டு போயிடும். அப்படி ஒவ்வொரு வீடாக சைக்கிளில் போய் நிறுத்தி பார்த்த அனுபவங்கள், பல நல்ல அனுபவங்கள் இருக்குது எனக்கு. ஸோ இந்த டீம் வந்து பார்த்தாலே தெரியுது, வண்டர்ஃபுல் டீம். ஜேம்ஸ் வசந்தன் சார், I really enjoy your music. From the heart I'm saying all the best to you. கண்டிப்பாக இந்த டீம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. Thank you Ravi, and thank you so much for sharing your experience with us. அடுத்ததாக இயக்குனர் அமீர் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். சைக்கிள் பற்றின அனுபவத்தில் ரவி சொன்னார், அவருடைய சைக்கிள் அனுபவத்தில் ஆரம்பத்திலேயே ஒரு கதாநாயகியோடு போயிருக்காரு. எனக்கு சைக்கிள் கடைசி வரைக்கும் கதாநாயகியாகவே கனவுலேயே மறைஞ்சு போடும் ஒரு விஷயம் அது. ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நான் சின்ன வயசில் ஒரு 8th படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். எங்கள் அம்மா படிக்காத ஒரு அம்மா. வீட்டில் வசதி இருந்தது, படிக்காதவங்க. நாங்கள் மொத்தம் 6 பேர். எங்கள் 6 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு அவங்களும் படிக்கலை, ஆனால் 6 பேர்த்தையும் படிக்க வைக்கணுன்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் என்ன கொடுக்கணும் அப்படின்றது எங்கள் அம்மாவுக்கு தெரியவே இல்லை. அப்படி சைக்கிள் மேலே ஒரு காதலாக இருந்து ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு அமைஞ்சது வீட்டிலேருந்து போய் 2 தெரு தள்ளி திரும்பின உடனே ஸ்கூலு. ஸோ அதனால் சைக்கிள் வாங்கி தர மாட்டேன் நான் கடைசி வரைக்கும். சரி, எனக்கு தான் வாங்கி கொடுக்கல. எங்கள் அண்ணனும் கொஞ்சம் தூரமான ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க, அவங்களுக்காவது வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கல. ஆனால் ஸ்கூலுக்கு டெய்லி வரக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா சைக்கிளில் வருவாங்க. அந்த சைக்கிளை பார்க்கும்போது அது மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்ன பசங்க சைக்கிள்லாம் எங்கேயாவது கிடச்சா எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தால், அவங்க அம்மா டீச்சரு. அவங்க வீட்டுக்கு சண்டே ஆகிட்டா நான் போயிடுவேன். நான் காரணம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு. காலையில் இங்கேருந்து நடந்தே போய், அது ஒரு 5 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து, அந்த வீட்டுக்கு நடந்தே போய் அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டுக்கு போக வர, அவங்க என்ன வேலை சொன்னாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சைக்கிளை ஓட்டுவதற்காகவே அவர்களுக்கு வீட்டு வேலை செஞ்சிட்ருந்தேன். அதற்கு பிறகும் கூட நான் 10th முடிச்சுட்டு +1 போகும்போது கூட சைக்கிளுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வீட்டிலேருந்து ஸ்கூல் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர். அதனால் 2 பஸ்ஸு மாறி போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அப்பவும் சைக்கிள் வாங்கி கொடுக்கல. காலேஜ் படிக்கும்போதும் ஆசைப்பட்டோம், வாங்கி கொடுக்கல. கடைசி வரைக்கும் அது ஒரு காதலி போல் கனவாகவே இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் சைக்கிள். கடைசியாக நான் சம்பாதிச்சு முதல்ல கார் தான் வாங்கினேனே தவிர சைக்கிள் என்னால் வாங்கவே முடியலை. அப்படி ஒரு சூழலில் தான் இந்த கதையை நான் கேட்டேன். இந்த கேட்ட உடனே எனக்கு தோணுச்சு, ஒரு நல்ல கதையை அசலம் வந்து, ஆனால் நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன், நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது சொன்னேன் நான், நல்ல கதை, அதை கெடுத்துடாத, அதை கெடுத்துடாத, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு பிடிப்போம். இல்லை இந்த மாதிரி கதையில் யார் நடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆர்டிஸ்ட் இல்லை, எல்லாருமே ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்காக ஹீரோக்கள் ஒன்று முனைப்பில் இருக்காங்க அப்படின்னு. அது தப்பு கிடையாது. அவங்கவுங்க கேரியரில் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறது அவங்களுடைய சொந்த விருப்பம். அப்போ நான் சொன்னேன், இல்லை வருவாங்க, நீ வெயிட் பண்ணு, அவசரப்படாது அப்படின்னு. ஒரு நியூ ஃபேஸ் போய் கமிட் ஆகிட்டு வந்துட்டார் இந்த ப்ராஜெக்டில். முதல்ல நான் அப்போவே சொன்னேன், உன்னுடைய கதைக்கும் இந்த பையன் சரியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என் கூடவே இருப்பார். பழனியப்பன் சொன்னது உண்மை, கூடவே இருப்பான். ஆனால் எதையாவது செஞ்சுட்டு வந்து தான் சொல்லுவோம், போயிட்டு வரக்கும்போது சொல்கிறதே கிடையாது. போய் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். திட்டினேன் நான், ஏன் அப்படி இருக்க, இவ்வளோ முட்டாளாக இருக்க, எங்கூட இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலை செய்யலாமா நீ அப்படின்னு. இல்லை சார், இல்லைண்ணா கமிட் ஆகிட்டு அந்த படம் ஷூட்டிங் போக மாதிரி போய் மொத்தமும் கடைசியில் போகவே இல்லை. அது ஒரு புது கம்பெனி.
புது ஹீரோ அவருடைய பையனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அவன் ஃபிட்டே இல்லை, அப்படி ஒருத்தனை கமிட் ஆகிட்டான். நான் உண்மையில் நினச்சேன் அஸ்லம் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கால போராட்டத்துக்கு பின்னால் சினிமாவில் அவன் எடுத்து வச்ச முதல் அடி தப்பான ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டான். இனிமேல் இவனை என்ன யார் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்தது. பலமுறை சொல்லியிருக்கேன் நான் என்னோடய நண்பர்கள்ட்ட. ஏன்னா அவன் சொன்னால் கேட்குற மனநிலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, மண்டே சொரிஞ்சுக்கிட்டே நிற்பான். அப்படி அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அவர்கிட்ட? ஆனால் பாருங்கள், அவர் சொன்ன மாதிரி அவர் 5 நேரம் தொழுது இறைவனை அவரை கைவிடலை. அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை பண்ணலை. அந்த படத்தை பண்ணாமல் திருப்பி என்கிட்ட வந்தது அந்த பஞ்சாயத்து. நான் சொல்லிட்டேன், நீ தைரியமாக நீ பண்ண வேணாம், விட்டுரு, இல்லைன்னா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், நீ எதை எழுதி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்கிரிப்ட் பண்ணாத, இந்த ஸ்கிரிப்ட் வேறு நல்ல ஒரு ஹீரோ வச்சு பண்ணுவோம். அப்படி தான் நான் ஸ்ரீகாந்த் ஒரு விழாவில் சந்திக்கும் பொழுது, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஹீரோக்களுக்கு இன்றைக்கி தேவை நல்ல ஸ்கிரிப்ட் தான். ஹீரோக்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நல்ல ஸ்கிரிப்டும் நல்ல டைரக்டரோட சேரும் பொழுது இன்னும் வேறு ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு. உடனே நான் கேட்குறேன் சார் அப்படின்னு கேட்குறேன்னு சொல்லி அஸ்லமை அனுப்பிச்சி விட்டு உடனே அவங்க 2 பேருக்கும் செட் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் செட் ஆனவுடனே அடுத்து அந்த ப்ரொடியூசர்ஸ், இப்போ இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க. சார் இவங்களுக்கு சந்தேகமான டவுட் என்னென்னா, வேறு ஒரு இடத்துல அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காருன்னு திருப்பி அஸ்லம் என்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது சொன்னேன் நான், நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வேணால், ஒரு பிரச்சனையும் வராது, இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்கேன், நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுங்கள், இது நல்ல ப்ராஜெக்ட் நல்லா வரும்னு. அதை கேட்டுக்கிட்டு உடனே இந்த ப்ரொடியூசர்ஸும் ஒத்துக்கிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் பாகன். இன்றைக்கி உங்கள் முன்னால் வந்து முழுவதுமாக முடிந்து வந்து நிற்கிறது. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இறைவனுக்கு. அஸ்லம், நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடலை. கனி சொன்னால், நான் 2 வருஷம் பூசாரியாக இருந்தேன் சாமிகிட்டேன்னு. சாமிலாம் கிடையாது, நானே பூசாரி.